திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரம் பக்கத்துல நெல் வயல்ல கதிர் அறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த வயல் பகுதியில அங்கங்க தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமா இருந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல மாடு மேயும் போது மாட்டோட 4 கால்களும் அந்த சகதிக்குள்ள புதைந்து கால்களை வெளியே எடுக்க முடியாம ஒரு கட்டத்துல அப்படியே படுத்துருச்சுங்க. மாட்டோட உரிமையாளரும் மாட்டை வெளியே இழுத்து கொண்டு வர முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா முடியலங்க. உடனே நமக்கு தகவல் கொடுக்க எங்களோட பேட்டை மீட்பு குழுவும் கிளம்பி போய் எப்படியாவது மாட்டோட கால்களை வெளியே உருவி எடுத்தலாம்னு மாட்டை அசைச்சு பார்க்க மாட்டோட கால்கள் சேற்றுக்குள்ள நெஞ்சு பகுதி வரைக்கும் பதிஞ்சு இருந்துச்சுங்க. மாட்டோட நெஞ்சு பகுதி வயிற்று பகுதிக்கு கீழே இருந்த சேற்றையெல்லாம் தோண்டி எடுத்து கயிறை நுழைச்சு 2 பக்கமும் இருக்குமா கட்டி அங்கு இருந்தவங்க உதவியோட மாட்டை இழுக்க முயற்சி பண்ண மாடும் ஒரு கட்டத்துல களைப்பாகி முடியாம அப்படியே படுத்துட்டதாலையும் இழுக்கவே முடியலங்க. உடனே உழவு இயந்திரத்தை வர சொல்லி மாடு கட்டின கயிறோட மறுமுனைய உழவு இயந்திரத்தோட பின்பகுதியில கட்டி விட்டு இயந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இயக்க நம்ம வீரர்கள் ஒன்றா சேர்ந்து மாட்டோட கால்களை வெளியே எடுத்து விடன்னு ஒரு வழியா மாட்டை சேற்றுல இருந்து வெளியே இழுத்து தண்ணீர் இல்லாத இடம் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் கயிறெல்லாம் கலட்டி விட மாடும் ஒரு வழியா எழுந்து உட்கார்ந்துருச்சுங்க.